அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையே நடைபெற்ற நேரடி விவாதத்தில் யாருக்குமே சாதகமான நிலை உருவாகவில்லை. கோணம் 1. அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டி நடைபெறும் நேரடி விவாதத்தை ஏபிசி ஊடகம் ஒளிபரப்பியது. முதல் கட்ட விவாதம் முடிந்துள்ள நிலையில் இரண்டு பேருமே இஸ்ரேல் யுக்ரைன் விவகாரத்திலும் சரி, கார்ப்பரேட்டுகள் விவகாரத்திலும் சரி மாறுபட்ட கருத்துக்களைத்தான் தெரிவித்தனரே தவிர இருவருமே இஸ்ரேல் யுக்ரைன் கார்ப்பரேட்டுகள் ஆதரவு நிலையையே எடுத்தனர் என்பதுதான் உண்மை. கோணம் 2. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சியை தவிர வேறு கட்சிகளுக்கு இடமே இல்லை. வேறு கட்சிகளை முன்னெடுக்கவும் யாரும் வரவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய கொள்கையை நிலைநாட்டும் இரண்டு கட்சிகளை மட்டுமே அந்த நாட்டு லாபிக்கள் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கோணம் 3. அமெரிக்காவில் சோவியத் யூனியன் உடைவதற்கு முன் பெயருக்காவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. கிஸ்ஹால் என்பவர் அதன் பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போது அந்த கட்சியும் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டது. கோணம் 4. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கருத்து கணிப்புகள் மூலமும் ஒரு லாபி செய்யப்படுகிறது. இதே ஏபிசி ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 47%, ட்ரம்புக்கு 44% ஆதரவு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கும் 7 மாநிலங்களில் ட்ரம்ப் தான் ஓரளவுக்கு முன்னணியில் இருக்கிறார் என்கிறார்கள். கோணம் 5. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்ப், ஹாரிஸ் இருவருமே கார்ப்பரேட் ஆதரவு, ஆயுத வியாபாரிகளின் ஆதரவு ஆகியவற்றை இழக்க விரும்பவில்லை. எனவே இருவருமே இந்த இரு லாபிகளையும் தாஜா செய்யும் விதத்திலேயே மக்கள் பிரச்சனைகளை பூசி மெழுகி பேசுகிறார்கள். எனவே யார் வந்தாலும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் பெரிதாக மாற்றம் வந்துவிடப் போவதில்லை.